ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குணசேகரன் நானும் இந்த விஷயத்தில் சேர்ந்து இவங்களை காலி பண்ண போகிறோம். அந்த வீடியோவை கொண்டு போய் கொடுத்ததும் அந்த ஜனனி அங்கே சாவா, இவன் இங்கே சாவான். ரோமியோ ஜூலியட் தனித்தனியாக ஒரே நேரத்தில் சாக போகிறாங்க. அவளால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது சித்தி. இந்த அப்பத்தா மட்டும் பேசாம இருந்தா இந்நேரம் அவளை அடிச்சே வரட்டி இருக்கலாம் வெளியே. ரஸ்னி உனக்கு புரியல, அவ ஒரு முடிவோட வந்திருக்கா. உங்க அப்பா சித்தப்பெல்லாம் இங்க இருந்தோ ஆட்டி வைக்கிறாங்க, இவ இங்க ஆடிக்கிட்டு இருக்கா. என்ன கொடுமடி இது! இந்த ஆளு அடங்கவே மாட்டேன்னு சொல்றேன். முதல்ல ஆஸ்பத்திரியில குழப்பத்தை உண்டாக்குனாங்க, பிறகு ஒரு பக்கம் வீட்டுல பிரச்சனை பண்ணாங்க, அறிவுக்கரசியை இறக்குனா, அதன் பிறகு அந்த பிள்ளைய அலைய விட்டு பாவம் அது கதறி அழுதுக்கு போச்சு. அதுக்காக வேண்டிட்டு அவளை அழ விடணுங்கிறதுக்காக வேண்டி சக்திய கட்டி தொங்க விட்டவன் மனுஷன். வேணாம் தனக்கு 2 கண்ணு போனாலும் அடுத்த வேலுக்கு 1 கண்ணாவது போகணும்னு யோசிக்கிறான். சி கேவலம்! இங்க இரு தர்சினி, இங்க இருயா. நீ சொன்னது சரிதான், அவளால எல்லாம் உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். 2 நிமிஷம்தான் அவளை நீ கை வேற கால் வேற பிச்சு எடுத்துருவேன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப அது இல்லை நம்ம நோக்கம். நீ பாட்டுக்கு கோவத்துல எடுத்தோம் கவுத்தோன்னு அவளைய கொண்டுபிட்டு நமக்கு வேற வேலை இல்லை. அதுக்காக ஜெயிலுக்கு போய் சொல்லுங்க. அதுவே ஒரு பைத்தியண்டி. யோசிச்சு பாரு, ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் கல்யாணம் ஆனவனுக்கே மீண்டும் கல்யாணம் பண்ணி திருட்டு சர்டிபிகேட்டை பதிஞ்சு தங்கைய வாழ வச்சிட முடியும்னு நினைச்சுக்கிறதுக்கா உங்க அப்பன் சொன்னதை கேட்டு எப்படி ஜெயிலுக்கு போய் கழித்தினாலும் அது புத்தி வரல. என்னத்தையோ கிழிக்க முடியும்னு நினைச்சு வந்து ஆடிக்கு இருக்கா. நம்ம பயந்துட்டோம்னு நினைக்கிறோம். இங்க தர்சினி, இப்போ நம்ம என்ன பண்ணாலும் அது சக்தி ஜனனிய பாதிக்காத வகையில இருக்கணும். அவளை போய் ஏத்து நின்னோம்னா அவ ரொம்ப சந்தோஷமாயிடுறா, ஜெயிச்சான்னு நினைக்கிறா. நம்ம பயந்துட்டோம்னு நினைச்சுக்கிறக்கா, அப்படியே நினைச்சுக்கிறக்கட்டும் பைத்தியம். அவளை எதிர்த்து வேற மாதிரி தான் டேக்கிள் பண்ணணும். அவ நம்மளுக்கு சக்திக்கு ஜனனிக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கறதுக்கு அவளுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது. ஆனா என்னக்கா செய்யலாம்? செய்வோம், இரு பொறு, யோசிப்போம். இந்த முட்டாளுகளுக்கே 1000 வழி தெரியுது, நம்ம யோசிச்சா நமக்கு ஒரு வழி கிடைக்காதா? யோசிப்போம். இவளுக்கு சரியா வெறுப்பேத்துற மாதிரி ஏதாவது செஞ்சு விட முடியும். சொல்லுப்பா ராமசாமி. இந்த ஜனனி மேல கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்பா என்னாச்சு? ஜனனி அந்த வீடியோ தான் தேடி போயிருக்கா, நம்ம எப்படி நம்புறது? அவளை பத்தி நல்லா தெரிஞ்சது நம்ம லூஸ்ல விட்டோமோன்னு தோணுது. நான் ஒரு 2-3 தடவை அவளுக்கு ஃபோன் அடிச்சு பேசினேன். பயத்தோட பேசினா லேசா வளர்னா, அப்புறம் ஒரு மாதிரி சமாளிச்சு கோவமா பேசுற மாதிரி பேசினா. ஒருவேளை அவ பொய் சொல்றாளோ, வேற ஏதாவது ஜேம்ஸ் பாண்ட் வேலை எதுவும் பண்றாளோ? ஏய் ராமசாமி, அந்த யோசனை நமக்கு எதுக்கு?
நம்ம 2 நாள் டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ள அந்த வீடியோவோட வர்றாளான்னு பார்ப்பான்.